சிம்ரன், இந்த மருதாணிய கைக்கு காலுக்கெல்லாம் வைக்கிறது எவ்வளவு குளிர்ச்சி தெரியுமா? ரொம்ப நல்லது சிம்ரன். அண்ணி, குளிர்ச்சியை பத்தி அவகிட்ட பேசுறீங்க. 2 பேருமே கண்ணாலே காதல் தூது விட்டுக்கிறாங்க. அதுல இல்லாத குளிர்ச்சியா? நீ பேசாம இருக்கியா? ஐயோ, அவங்கள சொன்னா உங்களுக்கு என்ன நீ வைக்கும்? இந்த குளிர்ச்சி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கல்யாணம் மட்டும் ஆகட்டுமே, அப்புறம் ஒரே சண்டை சச்சரவு தான். என்ன கரெக்டா சொன்னீங்க கௌதம். இந்த சந்தோஷம் குளிர்ச்சி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி சண்டை சச்சரவு ஒரே ஃபைட் தான். ஐயோ, கையை அசைக்காத. மருதாணி விழுந்துச்சுன்னா அப்புறம் அசிங்கமாயிடும். அப்போ நான் எப்படி சாப்பிடுறது? பக்கத்திலேயே கார்த்தி ரெடியா இருக்கான். இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லு. கார்த்தி ரெடி பண்ணி கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுதா இல்லையான்னு பாரு. ஓ, அப்படியா? சரி. அண்ணி, கிச்சன்ல என்ன இருக்கு? சட்டிப்பானை எல்லாமே இருக்கு. ஏன்னா இனிமேதான் சமைக்கணும். ஐயோ, சிம்ரன், அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தெரியாது. நீயே போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வா. நான் உடனே போய் சமைச்சு இவளுக்கு வர ஊட்டி எல்லாருக்கும் வர சமைக்கணுமா? கார்த்திக், உங்க கால்ல வேணா விழுறப்பா. எனக்கெல்லாம் பசிக்கல. நீங்க உங்க ஆளை மட்டும் கவனிங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம். சிம்ரனுக்காக சமைக்க மாட்டோமா? தோ வந்துட்டேன். பாத்தீங்களா? உன் வருங்கால பொண்டாட்டிக்கு சமைக்கிறியாடா? பண்ணு பண்ணு. நீ சமைக்கிறதுல இத போட்டு காலி பண்ற. கோகுல். ஹலோ கார்த்தி, சொல்லுங்க கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி கோகுல், நாங்க வேற நீங்க காணோன்னு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? முத்தரசனை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ வரைக்கும் மருதனனுக்கு நீங்க தப்பிச்ச விஷயமே தெரியாது. விஷயம் தெரியும் போதுதான் இருக்கு வேடிக்கை. சரி, யாராவது பாத்திர போறாங்க, நான் வச்சிடறேன். ஒரு நிமிஷம். முத்து பேச்சி பக்கத்துல இருக்காளா? ஆரம்பிச்சிட்டீங்களா? கொடுக்கறேன், இப்பயே போய் கொடுக்கறேன். லைன்ல இருக்கீங்களா? ரெடி. இங்க பாத்தியா? அடப்பாவி, இதெல்லாம் கூட உனக்கு பண்ண தெரியுமா? இப்படிலாம் எங்களுக்கு ஒரு நாள் கூட பண்ணி கொடுத்தது இல்லையே. பாத்தியா, சிம்ரன் உடனே எடுத்துட்டு வர. செஞ்சிருக்க தப்பெல்லாம் மறைக்கணும்னா இப்படிதான் ஏதாவது ஒரு பில்டப்ப பண்ணி சமாளிச்சாதான்.
இந்த சிம்ரன் சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய் கோச்சுக்காத சிம்ரன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சாப்பிடு. பாத்து ஜாக்கிரதை. சிம்ரன் நேரா ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிட போற. ஏய் சும்மா இருக்க மாட்டியா சாப்பிடும் போது? ரொமான்ஸ் உங்க அண்ணன் பின்றாரு. போட்டோ என்ன அம்மா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நம்ம கார்த்தி அந்த ஃபுட் பாய்சன் போட்ட பிரெட்ட சிம்ரனுக்கு ஊட்டி விட்டுட்டான். அவளும் அதை சாப்பிட்டுட்டா. அம்மா, அதை விட நடந்தது பூராவும் என் கண்ணால பார்த்தேன். அவங்க நினைச்ச எதுவுமே நடக்காது. நாம நினைச்சது மட்டும்தான் நடக்கும். அந்த சிம்ரன் கதி அதோ கதிதான். கடைசியா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டோம். நாளைக்கு மொத்தமா உட்காந்து அழ போறாங்க. நடந்ததெல்லாம் வெண்ணிலாக்கா சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு பயமும் வேண்டாம். காலையில பறந்து வந்து உன் கழுத்துல டான்னு தாலி கட்டுவேன். சரியா? சரிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன நீ பேசுற? நம்மள சுத்தி முத்தரசு அண்ணன், வெண்ணிலா அக்கா இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல. நீ பயப்படாத. சரியா? சரிங்க. சரி சரி வச்சிடுறேன். வச்சிருங்க. மா, என்னம்மா நீ ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? பின்ன என்னடி, மருந்து வச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. சிம்ரனுக்கு உடம்பு சரியில்லைன்னோ இல்ல அவ கத்துறதோ ஒரு சத்தமும் கேட்கல. அது நடந்தாதான் மத்த எல்லாமே சரியா நடக்கும். என்னதான் ஸ்வேதா வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவளை பத்தி எதுவுமே தெரியாததுனால மனசுக்கு ஒரு கலக்கமா தான் இருக்கு. மா, ஸ்வேதாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு. அவ கிளியா மாறினா என்ன, பூனையா மாறினா என்ன, ஸ்வேதா ஸ்வேதா தான். கண்டிப்பா அவளுக்கு எந்த ஆபத்தும் எந்த ரூபத்திலயும் வராது. மா, நான் சொன்னேன்ல, ஸ்வேதா வந்துட்டா பாரு. என்னாச்சு ஸ்வேதா, எங்க போயிட்ட? உன்னை காணோன்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடுச்சு தெரியுமா? தேடாத இடம் இல்ல. ஒருவேளை நீ வராம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த. வராம போக மாட்டாத்த. அந்த படுபாவி கிருஷ்ணன் கையில நான் சிக்கிட்டேன். நீ நல்லா உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேசி ஸ்வேதான்னு காட்டி கொடுத்துட்டியே. வர்ற பௌர்ணமிக்குள்ள முத்தரசனை மயக்கி இங்கன கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கல காலம் பூராவும் நீ கிளியாய் வாழ வேண்டியதுதான். அப்பா, எவ்வளவு நடந்திருக்கு. ஒரு வழியா அந்த கிருஷ்ணனோட தொல்லை ஒழிஞ்சுது. அறிவு கேட்டவன். சரி ஸ்வேதா, இப்ப நம்பூதிரி சொன்னதை கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பௌர்ணமிக்குள்ள முத்தரசன் அங்க கூட்டிட்டு போகணுமே, என்ன பண்ணுவ? அதுக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ இன்னைக்கே நான் மாமாவை கொத்த போறேன். வெண்ணிலா பக்கத்துல இருக்கிறது முத்தரசனுக்கு முழு பலமாச்சேமா. அப்போ வசியம் உடனே நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டுவேன்.
வெண்ணிலாவை இழந்த பழத்தை சாப்பிட வச்சு அவ கணக்கு நான் முழுசா தீர்த்துட்டு தான் போவேன். நான் கிளம்புறேன். முடிச்சிட்டு வந்து நான் சொல்றேன் அத்தை. சரி ஸ்வேதா. அப்பா, இப்போ ஸ்வேதா வந்து பார்த்து அவகிட்ட பேசினதும் தான் ரொம்ப திருப்தியா இருக்கு. போகுது இனி எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த வெண்ணிலா எந்த தகுதியும் இல்லாம இப்படி ஸ்வேதாவை போட்டு ஆட்டி படைக்கிறா. சந்தோஷமா வாழ வேண்டியவ கிளியா மாறி இப்படி பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி, எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா வந்து சேரணும். வரும்மா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, உங்களை அடையணும், எனக்கு வேற வழி தெரியல. நாளைக்கு இதே நேரம் நீங்க எனக்கு முழுமையா வசியமாயி நான் சொன்னது செய்யறதுக்கு நீங்க தயாரா காத்துட்டு இருப்பீங்க. சாரி மாமா, எனக்கு வேற வழி தெரியல. மாமா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, நைட்டு சரியா தூங்கவே இல்லை. கொசுக்கடி. அதான். கொசுக்கடி மட்டுமா? உன் மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா தூங்க மாட்டியேன்னு நான் மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கேன். ஏன் தான் இப்படி நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல முத்து மாமா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இல்ல முத்து மாமா, இப்ப கூட எந்த பிரச்சனையோ தடங்களோ வரக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் மனசார வேண்டிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட பலம் சொல்லியிருக்கல, நீ என் பக்கத்துல இருந்தா போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, அது நேரா வந்தாலும் சரி, மறைமுகமா வந்தாலும் சரி, ஹலோ வாங்க வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு பிரச்சனைங்க நல்லா விசாரிச்சுட்டு நான் பாட்டி வாடகை பார்த்து போயிட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா 2 கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோய, ஃப்ரீ ஆயிடுவேன். இந்த 2 கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் என்னோட முழு கவனமும் உங்க மேலேயும் 2 குட்டி பாப்பா மேலேயும் தான் இருக்கும்.
அடேங்க அப்பா, முகம் அப்படியே வெக்கத்துல செவக்குது. இது ரொம்ப முக்கியமான நேரம். நீ வயிற்றுல குழந்தைங்களை சுமக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது. நான் உன் கூடயும் குழந்தைங்க கூடயும் இருந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அது இந்த மாதிரி நேரங்கள்ல உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை எல்லாத்தையும் நான் அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கணும். அதுக்கு நான் உன் பக்கத்து. முத்து மாமா, கோகுல இன்னும் காணோம். பேச்ச மாத்துறீங்களோ? ஏடி பாரு, அவர் எப்போ வருவார் எப்படி வருவாருன்னு தெரியல. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வரலனா கூட நான் அவரை கூட்டிட்டு வந்துடுவேன். நீ முதல்ல சிம்ரனையும் முத்து பேச்சையும் ரெடி பண்ணு, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் ரெடி பண்ண. போ. சரி மாமா. அந்த வாயாடி கிளி என்ன ஆளே காணோம்? நேத்து அது ரொம்ப நேரமா காணோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துருச்சு. இப்ப ரூம்ல தான் இருக்கு மாமா. மேடம் ரூம்ல தான் இருக்காங்களா? சரி, நான் போய் கிளியை பாக்குறேன், நீ வேலையை பாரு. மாமாவா? இல்ல, நான் உனக்கும் மாமாவா? அது சரி. ஆமா, இது ஆளே காணாம வெளியே போட்டீங்களா? எங்க போனீங்க? சீரியல் பார்க்க போனியா? தெரியும். சரி, உன்னை பார்த்து ஒரு குட் மார்னிங் போடணும்னு நினைச்சேன். குட் மார்னிங். நிறைய வேலை இருக்கு. கல்யாண வேலை, முக்கியமான வேலை. நான் போய் வேலையை பார்க்கறேன், நீ ஜாக்கிரதை. டாட்டா. கல்யாணம் நடக்கும், ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் எனக்கும் நமக்குள்ள மட்டும்தான் நடக்கும். முத்தரசனும் வெண்ணிலாவும் விழுந்து விழுந்து வேண்டத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு மருது. முதுகுக்கு பின்னாடி எத்தனை வேலை நடந்திருக்குன்னு தெரியாம கல்யாணம் நல்லபடியா நடந்துடும்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அது நடக்காது. நாம நினைச்சதுதான் நடக்கணும் மருது. எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா இருக்குமா? கோகுல் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாதபடி வழி பூரா நம்ம ஆட்கள் நிப்பாட்டிருக்கேன். வந்தானா அவனை பீஸ் ஆக்கி அடிச்சு அவனை தூக்கி தூர போட்டுருவானுங்க. பூங்கோத, இப்ப வரைக்கும் சிம்ரனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. நீ எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பா இன்னும் ஒரு மணி நேரத்துல அவ மயங்கி விழுந்து மிகப்பெரிய கலேபரமே நடக்கும். அந்த கலேபரம் நடக்கிற அதே நேரத்துல மருதுவோட கல்யாணமும் நடக்கும். சரியா? அப்புறம் நான் எந்திரிச்சதுமே ஸ்வேதா கிட்ட போய் பார்த்து பேசிட்டேன். அவன் நேத்து சொன்ன திட்டப்படி முத்தரசனை கொத்திட்டாளாம். அதனால அந்த வசியமும் முத்தரசனுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். மா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நல்ல நல்ல தகவலா சொல்லிட்டு இருக்கமா. இன்னும் ஒரு தகவலும் இருக்கு. ஸ்வேதா கிளம்புறதுக்கு முன்னால எப்படியாவது அந்த வெண்ணிலாவ அந்த விஷப்பழத்தை சாப்பிட வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிருக்கா. அதோட நமக்கு இந்த வீட்டுக்குள்ள தடையா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மொத்தமா ஒழிஞ்சிடும். இந்த வெண்ணிலா என் கால் தூசுக்கு சமமாவாளா? அவள மாதிரி ஒரு ஆள்கிட்ட கூடி குறுகி நின்னுட்டோமேன்னு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புழுங்கிக்கிட்டு இருந்த. அது அத்தனையும் ஒரே நாள்ல தேர்ந்தெடுச்சு. நம்மளோட அத்தனை எதிரிகளும் ஒரே நாள்ல அழிய போறாங்க. மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொலையை என்னமா பண்ண போற? அவ கண்ணு முன்னாடியே மருது தாலி கட்டட்டும். அதுக்கப்புறம் வீல் சேரோட தூக்கி அவளை வெளியே வீசிடலாம்.